Hi viewers, welcome to our channel. இந்த சேனலை subscribe பண்ணலைன்னா subscribe பண்ணிட்டு பக்கத்துக்கு bell பட்டனை மறக்காம press பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கருக்கருவென்று கூந்தலுக்கான வீட்டு வைத்தியம் என்னவென்று பார்க்கலாம். கருமையான நீளமான கூந்தலை விரும்பாத பெண்களே இருக்க முடியாது. கூந்தல் நீளமா, அடர்த்தியா, கருமையா வளர தவம் கிடக்கும் பெண்களுக்கான வீட்டு வைத்தியத்தை பற்றி நாம் பார்க்கலாம். கரும் நீல கூந்தலை விரும்பாத பெண்ணும் வழுக்கை தலையை விரும்பும் ஆணும் இந்த உலகத்தில் இருப்பது சாத்தியமா? கூந்தல் நீளமா, அடர்த்தியா, கருமையாய் வளர தவம் கிடக்கும் பெண்களுக்கான குட்டி குட்டி டிப்ஸ் என்னவென்று பார்க்கலாம். நெல்லிக்காயை ஊற வைத்து வெந்தயத்துடன் நன்றாக அரைத்து அந்த விழுதை தலையில் தடவி ஊற வைப்பது குளிர்ச்சியை தரும், கண் எரிச்சலை போக்கும். 2 ஸ்பூன் வினிகருடன் கடலை மாவை குழைத்து 1/4 மணி நேரம் ஊற வைக்கவும். இதை நன்றாக மயிர்கால்களில் படும்படி தடவி 1/2 மணி நேரம் ஊறிய பிறகு அலசி விடவும். பொடுகு தொல்லையே போய்விடும். தேங்காயை தண்ணீர் சேர்க்காமல் அரைத்து பால் எடுக்கவும். அதை இரும்பு கடாயில் காய்ச்சினால் எண்ணெய் தனியாக வரும். அந்த எண்ணெயை தலையில் தடவி ஊறிய பின் சிகக்காய் அல்லது கடலை மாவு தேய்த்து அலசி கொள்ளுங்கள். விளக்கெண்ணெயை போல் குளிர்ச்சி தருவது வேறு எதிலுமே இல்லை. விளக்கெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து லேசாக சூடு வைத்து மயிர்கால்களில் நன்றாக படும்படி தடவி விடுங்கள். ஒரு பழைய துணியை வெந்நீரில் நனைத்து பிழிந்து தலையின் மீது சுற்றவும். அந்த சூடு உள்ளே இறங்கும். சற்று ஆறியதும் மீண்டும் அவ்வாறு செய்யவும். பிறகு தலையை ஷாம்பு போட்டு அலசி விடவும். முடி உதிராமல் இருக்க முத்தான வழி இதுவே. கூந்தல் வறண்டு இருந்தால் ஒரு கிண்ணத்தில் மருதாணி பொடி, தேங்காய் பால், தேங்காய் எண்ணெய் சேர்த்து குழைத்து தலையில் மசாஜ் செய்யவும். 1/2 மணி நேரம் கழித்து தலைக்கு குளிக்கலாம். ஆங்காங்கே தலையில் சிறு மொட்டை இருந்தால் சிறிய வெங்காயத்தை மிளகு பொடியும் சேர்த்து தடவி ஊற வைத்தால் மீண்டும் சொட்டையில் முடி வளரும். தலைமுடிக்கு போஷாக்கு தரும் ஷாம்பு பவுடரை வீட்டிலே தயாரிக்கலாம். 1 பங்கு சீகக்காய், வெந்தயம் 1/4 கப், பச்சைப்பயிறு 1/2 கப், புழுங்கரிசி 1/2 கைப்பிடி எடுத்து மிக்சியில் அரைத்து வைத்துக் கொள்ளுங்கள். ரசாயன பொருட்கள் இல்லாத பொடி. இது எவ்வித தீங்கும் ஏற்படுத்தாது. முடியும் தாராளமாக வளரும். பித்தம் உடலில் அதிகமானால் நரை ஏற்படும். கசகசாவும் அதிமதுரமும் சம அளவு எடுத்து பொடி செய்து பசும்பாலில் குழைத்து தலையில் தடவி ஊறிய பின் குளித்தால் தலைமுடி விரைவில் கருமையாகும். தேங்காய் எண்ணெய் தடவி கொள்ளும் வழக்கம் இருப்பவர்கள் அந்த தேங்காய் எண்ணெயில் காய வைத்த செம்பருத்தி பூ மற்றும் ஆலமரத்தின் இளம் வேர்களையும் பொடி செய்து கலந்து வைத்துக் கொண்டு பயன்படுத்தினால் முடி கருப்பாக வளரும். தலைக்கு சிகக்காய் தூள் தேய்த்து கொள்ளும் போது சிகக்காய் தூளுடன் தண்ணீருக்கு பதில் மோர் விட்டு கரைத்து தேய்த்து குளித்தால் தலைமுடியில் உள்ள அழுக்குகள் சுத்தமாக நீங்கிவிடும். ஒரு கற்றாழை ஜெல்லை எடுத்துக் கொள்ளுங்கள். அதில் உள்ள சதை பகுதியை மற்றும் தனியாக எடுத்து அதில் சர்க்கரையை சேர்த்து நன்றாக அரைத்து கொள்ளுங்கள். இதை தலையின் வேர்பகுதியில் நன்றாக தடவி கொள்ளுங்கள். பிறகு 15 நிமிடம் கழித்து வெதுவெதுப்பான நீரினால் முடியை கழுவி கொள்ளுங்கள். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.